ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து CGL 2025ல கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம டே வைஸ் ஷிஃப்ட் வைஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட லாஸ்ட் பார்ட் வீடியோ இது. சரிங்களா, இன்றைக்கான சம்ஸ்குள்ளே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 9 சம்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம ஒரு சம் தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது ஒரு கண்டினியூஷன். அது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க. அதாவது கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸை நான் 3 பார்ட்டாக வந்து செப்பரேட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். மொதல் ரெண்டு பார்ட் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 oils priced at ₹90 per kg and ₹150 per kg are blended and sold at ₹144 per kg, achieving a profit margin of 20%. What is the ratio of the 2 oils in the mixture அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் போடலாம். 2 ஆயில் இருக்குது. ஒரு ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90, இன்னொரு ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதோட செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 20% வச்சு விற்றுருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 144, காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 20%. அப்போ 100 + 20 120/100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 6 are 12, 2 5 are 10. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 2 are 12, 24, 6 4 are 24. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 அப்படின்றத வந்து ப்ராஃபிட் 20% வச்சு 144க்கு விற்றுருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120. ஸோ 150 - 120 வந்து பார்த்திங்க அப்படின்னா 30:2. அதே மாதிரி 120 - 90 வந்து பார்த்திங்க அப்படின்னா 30. ஸோ 30 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1:1 ரேஷியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து ஒரு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லேருந்து கேட்ட சம்மு. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 pipes A, B and C are capable of filling a tank in 6, 8 and 12 hours respectively. When all 3 pipes are opened together, they operate for 2 hours before pipe C is closed. How much additional time will it take to completely fill the tank after that அப்படின்றாங்க. மொத்தம் 3 பைப் இருக்குது. 3 பைப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்ணுற பைப்பு தான். ஏ வந்து 6 hours எடுத்துக்குது, பி வந்து 8 hours எடுத்துக்குது, சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 hours எடுத்துக்குது. ஸோ இதுக்கு 3த்துக்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு. ஸோ 6, 8, 12 3க்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 24 வரும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அப்படின்றது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப், அதாவது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ 24/6 வந்து 4 hours, பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12. ஏன்னா 24/12 2, 24/8 வந்து 3, 24/6 வந்து 4. இப்போ when all 3 pipes are open together, they operate for 2 hours. எல்லா பைப்ஸையுமே 2 hours வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா பைப்ஸுமே 2 hours ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா பைப் அப்படின்றது பைப் ஏ ப்ளஸ் பைப் பி ப்ளஸ் பைப் சி. அப்போ 4 + 3 + 2 டோட்டலாக 9. எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 2 hours வந்து கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 9 to 18 ஒர்க் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிருப்பாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 24ல் வந்து 18 போச்சு அப்படின்னா ரிமைனிங் 6 ஒர்க் இருக்கும். அதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் 6 ஒர்க்கை வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பைப் சி வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ரிமைனிங் 6 ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப் சி இல்லாமல் பைப் ஏ பைப் பி மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிப்பாங்க. அப்போ அதுக்கு மொத்தமாக எவ்வளோ டைம் ஆயிருக்குன்றாங்க. டைம் ஈக்குவல் டு ரிமைனிங் ஒர்க் வந்து 6 டிவைடட் பை பைப் ஏ பைப் பி மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தோட எஃபிஷியன்சி 4 + 3 7. அப்போ 6/7 ஹவர்ஸ் வந்து ஆயிருக்கும் அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புல்லட் ட்ரெயின் கவர்ஸ் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் இன் 30 minutes at an average speed of 240 km/h. Due to track maintenance, it needs to be diverted, increasing the distance by 20% if the train needs to arrive at its destination on time. அதாவது அந்த 30 minutes வந்து சேஞ்ச் ஆகலை, ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால ட்ரெயினை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைம் வந்து சேஞ்ச் ஆகலை, அதே டயத்துக்குள்ளே தான் நீங்கள் போய் ஆகணும். அப்போ வாட் ஷுட் இட்ஸ் நியூ ஆவரேஜ் ஸ்பீட் இன் km/h சொல்லி கேட்குறாங்க. அதாவது இதில் வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகலை. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஸ்பீட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்பீடோட வேல்யூ டிஸ்டன்ஸோட வேல்யூ ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ இங்கே ஸ்பீடு வந்து 240 km/h அப்படின்னா டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 240 தான், ரைட்டா? அந்த 240ல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 240ல் 20% எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். இந்த 0 0 கேன்சல், இந்த 0 0 கேன்சல்.
24 into 2 48. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 240 + 48 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 288 கிலோமீட்டர்னு வரும். ரைட்டா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 288 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னாலும் ஸ்பீடுனாலும் ஈக்குவல் அப்படின்றனால ஸோ 288 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஏன்னா டைம் கான்ஸ்டன்ட்ன்றனால ஸ்பீடோட வேல்யூவும் டிஸ்டன்ஸோட வேல்யூவும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான் அப்படின்றத மீனிங். சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 cars X and Y starts from points 360 km apart and travel at constant speeds. If they move towards each other, they meet in 4 hours. If they move in the same direction, they meet in 12 hours. What is the speed of the car X ன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீடு அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட ஒரு சம்மு. அதாவது 2 கார் இருக்குது. 2 கார் வந்து ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸு, ஒரு கார் வந்து ஒய். 2 காருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 360 கிலோமீட்டர் இருக்குது. இஃப் தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னா இப்போ எக்ஸுன்ற காரு இப்படி போகுது அப்படின்னா ஒய்ன்ற காரும் எக்ஸுன்ற காரு ஒய்யை நோக்கி போகுது, ஒய்ன்ற கார் எக்ஸை நோக்கி போகுது. அதான் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்றதுக்கு மீனிங். சரிங்களா? போச்சு அப்படின்னா மொத்தமாக அதை மீட் பண்ணுறதுக்கு இந்த 2 காருமே ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஏற்று போச்சு அப்படின்னா மொத்தமாக 4 hours ஆகுதான். இதே இது இஃப் தே மூவ் இன் த சேம் டைரெக்ஷன் அப்படின்னா இப்போ எக்ஸுன்ற கார் இப்படி போகுது அப்படின்னா ஒய்ன்ற காரும் அதே டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ சாரி, சேம் டைரெக்ஷனில் போச்சுன்னா தே மீட் இன் 12 hours. ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் போச்சுன்னா 12 hours ஆகுதுன்றாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர், அதாவது அது எக்ஸ் வந்து ஒய்யை நோக்கி ஒய் எக்ஸை நோக்கி போச்சு அப்படின்னா மொத்தமாக 4 hours ஆகுன்றாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸுன்ற காரோட ஸ்பீடு வந்து ஸ்மால் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒய்ன்ற காரோட ஸ்பீடை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். அப்போ இதுலேருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதலாமா? இப்போ இதில் வந்து இப்போ 2 காருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். இதே இது 2 காருமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா நீங்கள் ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனாக நான் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து அதே 360 கிலோமீட்டர் டிவைடட் பை ஆப்போசிட் டைரெக்ஷன். இது வந்து இப்படி போகுது, இது இப்படி போகுது, ரெண்டுமே ஆப்போசிட். அப்போ ஸ்பீடை வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ கேபிட்டல் எக்ஸோட ஸ்பீடு வந்து ஸ்மால் எக்ஸு, கேபிட்டல் ஒய்யோட ஸ்பீடு வந்து ஸ்மால் ஒய். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா 4 hours. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷன் ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷனில் போயிருக்கு. இதுதான் ஆப்போசிட் டைரெக்ஷன். ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷனில் போயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து மைனஸு, டிஸ்டன்ஸ் வந்து அதே 360 டிவைட் பை மைனஸ் பண்ணுறோம் எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 hours ஆயிருக்கு. இந்த டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடில் தான் இது ரெண்டையுமே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 360/4 வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 எழுதலாமா? அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 12 வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 எழுதலாமா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிரும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 90 + 30 வந்து பார்த்திங்க அப்படின்னா 120. அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 km/h. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் கார் எக்ஸ்ன்றது ஸ்மால் எக்ஸ் வந்து 60 km கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 கார் சேம் டைரெக்ஷனில் போகாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ப்ளஸ் பண்ணணும். சேம் டைரெக்ஷனில் போச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைமு, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a circular pizza having a radius of 21 cm. If the 75% of it is eaten, what is the area of the pizza remaining? ஒரு பீஸா அப்படின்றது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த பீஸாவோட அந்த ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பீஸாவோட ரேடியஸ் 20 சென்டிமீட்டர். அந்த பீஸாவை வந்து 75% ஆஃப் த பீஸா வந்து சாப்பிட்டாங்க. மீதி இருக்கிற ரிமைனிங் பீஸாவோட ஏரியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா தெரியும். என்னென்னா பை ஆர் ஸ்கொயர். பை அப்படின்றது 22/7 இன்ட்டு ஆர் அப்படின்றது 21 ஸ்கொயர், 21 இன்ட்டு 21. 75% வந்து ஆல்ரெடி சாப்பிட்டாங்க, ரிமைனிங் வந்து இருக்கிறது அப்போ 25%. அப்போ 25%ன்றது 25/100. ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 7 3s are 21, இது 25 1s are 25, 4s are 100, இது 2 2s are 4, 2 11s are 22. ஸோ 11 into 3 33, 33 into 21 divided by 2ன்னு வரும். ஸோ 33யும் 21யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 6 6 693ன்னு வரும். அப்போ 693 divided by 2, இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 3s are 6, 2 4s are 8, 13, 2 6 are 12, 2 6 are 12 plus 2 5 are 2 6 are 12, ஆமாம். ஸோ 2 5s are 10, ரைட்டா? ஸோ 346.5 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். இவங்க கரெக்டாக நான் டிவைட் பண்ணியிருக்கோம். 2 3s are 6, 2 4s are 8, 13, 2 6 are 12, 346.5. ஸோ ஆப்ஷன் வந்து பி. இது இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். 346.36 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இதுதான் ஆன்சர், சரிங்களா? ஸோ 346.36 cm² அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர், சரிங்களா? பார்த்துங்க, நம்ம ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 346.5ன்னு வரும். பார்த்துங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிங் ஷேப்டு டிஸ்க் ஹேஸ் அவுட்டர் ரேடியஸ் 10 cm and inner radius 7 cm. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் த ரிங்ஸ் ஏரியா டு தி ஹோல் அவுட்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ரிங் ஷேப்பில் வந்து ஒரு டிஸ்க் இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 இது இருக்குது. ஏன்னா வந்து அவங்க அவுட்டர் ரேடியஸ், இந்த அவுட்டர் ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா R1 எடுத்துக்கோங்க, அது வந்து 10 cm. இந்த உள்ளே இருக்கிறது வந்து இன்னர் ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 cm. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் ரிங்ஸ் ஏரியா. ரிங்ஸ் ஏரியானா இந்த மொத்த ரிங்கோட இந்த மொத்த ஏரியாவும் அதோட ஏரியாவும் அந்த அவுட்ரு சர்க்கிளோட ஏரியா ரெண்டுத்தோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மொத்த ஏரியா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர். அப்போ இங்கே 2 சர்க்கிள் இருக்கிறதுனால பை R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர், ரைட்டுங்களா, டிவைடட் பை அவுட்ரு சர்க்கிள் பை R1 ஸ்கொயர். இப்போ இதில் இந்த பை கேன்சல் ஆகிரும். R1 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஸ்கொயர் மைனஸ் R2 அப்படின்றது 7 ஸ்கொயர் டிவைடட் பை R1 ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் அப்படின்னா 100 மைனஸ் 49 டிவைடட் பை 100ன்னு வரும். 100 மைனஸ் 49 வந்து 51/100ன்னு வரும். அப்போ 51:100 அப்படின்றது தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட் ரேஷியோ தான். அப்ராக்சிமேட்ன்றனால நீங்கள் 51 வந்து 15 எடுத்துக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. அப்போ 50:100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1:2 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சரிங்களா? இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சம் தான் இருக்குது, அதோட முடிஞ்சு. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a bicycle wheel having a radius of 35 cm, what percentage of its circumference is covered in a quarter turn அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பைசைக்கிள் வீல், அப்போ அதுவும் ஆப்வியஸாக ரவுண்டாக தான் இருக்கும். அதோடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 cm. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் கவர்ட் இன் அ குவார்டர் டன். இப்போ மொத்தமாக ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த மொத்த சர்க்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100%, ரைட்டா? அதில் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் கவர்ட்னா குவார்டர் டன். குவார்ட்டர் அப்படின்றது என்னது? ஹாஃப்னா 1/2. அப்போ குவார்ட்டர் அப்படின்றது 1/4. அப்போ இந்த 100%ல் 1/4 அப்படின்றது 25% அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் பி, சரிங்களா? இது இந்த ரேடியஸ் 35 cm அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அது தேவையே கிடையாது. நீங்கள் இப்படியே நீங்கள் ஆன்சர் செஞ்சிடலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து கேட்ட கொஷின். த லைன் y = mx + y பாசஸ் த்ரூ 1,8. இது ஒன்றும் ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த 1 அப்படின்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, 8 வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 8 = m × 1 + 5ன்னு வரும். 8 = m + 5. ஸோ 8 இந்த +5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5 = m. எம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3. ஏன்னா இவங்க m தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி, சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம் வந்து நீங்கள் டைம் இருந்தால் சால்வ் பண்ணுங்கள் எக்ஸாம்லேயுமே, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து எந்த அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸ்லேயும் நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் வராது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் எந்த இதுலையுமே போட முடியாது. இது வந்து நீங்கள் யூனிட் டிஜிட் மெத்தட்லேயும் உங்களால் போட முடியாது. ஏன்னா யூனிட் டிஜிட் நீங்கள் மெத்தடில் போட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூனிட் டிஜிட் வந்து 1 க்யூப் பண்ணிங்கன்னா 1 +
இங்கே 8 க்யூப் பண்ணிங்கன்னா 8 8 64 64 8 சார் 512 வரும். அப்போ அதோடைய யூனிட் டிஜிட் வந்து 2 மைனஸ் இங்கே 7 க்யூப் பண்ணிங்கன்னா 343 யூனிட் டிஜிட் வந்து 3 ப்ளஸ் இதோட யூனிட் டிஜிட் இங்கே யூனிட் டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0. அப்போ இங்கே என்ன ஆகும் 1 + 2 3 3 - 3 + 0 0 + 0 0னே வந்துடும். இங்கே ஆப்ஷனில் எல்லாமே 0ல் தான் இருக்குது. அதனால் நீங்கள் யூனிட் டிஜிட் ஃபார்மெட்லேயே நீங்கள் போட முடியாது. எந்த அல்ஜிப்ரா யூனிட்டிஸ் அதாவது இந்த a cube + b cube + c cube -3abc = a + b + c the whole cube இந்த ஃபார்மெட்டில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக 31 வந்து 3 தடவை நீங்கள் க்யூப் பண்ணி நார்மலாக ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணால் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். டைம் இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணி, இல்லைன்னா அந்த சம்மை விட்டுருங்க. இது நான் நடத்தணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு கேல்குலேஷன் தான். சரிங்களா? பார்த்துக்குங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா Day 1 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட கொஷின்ஸ் வந்து முடிஞ்சு. அடுத்த நம்ம வந்து செகண்ட் ஷிஃப்ட் கொஷின்ஸை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து இப்போ 3 வீடியோவாக போட்டது உங்களுக்கு ரொம்ப டைம் வேறு ஊடால, நான் 2 நாள் வீடியோ வேறு போடல. ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் கரெக்டாக வந்துடும். நான் பார்க்குறேன் எப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பார்ட் வீடியோவை எப்படியா கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 12 சம்ஸ் 12 + 13 சம்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.